ஓம் சாந்தி. 13/10/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, மனம் என்னும் கண்ணாடியில் எதை செக் செய்து கொள்ள வேண்டும்? பாபா சொல்றாரு, எனக்குள் எவ்வளவு தெய்வீக குணங்கள் வந்திருக்கிறது, எனக்குள் எவ்வளவு தெய்வீக குணங்கள் வந்திருக்கிறது என்பதை மனம் என்னும் கண்ணாடியில் பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கேள்வி, யார் ஏமாற்றம் அடைகிறார்கள்? பாபா சொல்ல, தந்தை கொடுக்கும் ஸ்ரீமதத்தில் ஏதாவது ஒருவேளை சந்தேகம் இருந்தால், ஸ்ரீமதப்படி நடக்காமல் தன்னுடைய மன வழிப்படி நடக்கிறீர்கள் என்றால் ஏமாற்றம் அடைகிறார்கள். தந்தை கொடுக்கும் ஸ்ரீமதத்தில் ஏதாவது ஒருவேளை சந்தேகம் இருந்தால், ஸ்ரீமதப்படி நடக்காமல் தன்னுடைய மன வழிப்படி நடக்கிறீர்கள் என்றால் ஏமாற்றம் அடைகிறார்கள். மூன்றாவது கேள்வி, எது அதிசயமாக இருக்கிறது? இப்படிப்பட்ட ஆன்மீக நாயகிகள் மறந்து விடுகிறார்கள். இது அதிசயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆன்மீக மணவாளன் அல்லது நாயகனை மணப்பெண்கள் மறந்து விடுகிறார்கள். இது அதிசயமாக இருக்கிறது. நாலாவது கேள்வி, தந்தையை நினைக்கவில்லை என்றால் என்னவாகும்? பாபா நிறைய சொல்லியிருக்கார், 7 விஷயங்கள் சொல்லியிருக்கார். தந்தையை நினைக்கவில்லை என்றால் என்னவாகும்? முதல் பாயிண்ட், தந்தையை நினைக்கவில்லை என்றால் நாம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது புரிந்து கொள்ளுங்கள். தந்தையை நினைக்கவில்லை என்றால் நீங்கள் ஓய்வுனா ரெஸ்டில் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, விக்கர்மம் விநாசம் ஆகாது. விக்கர்மனா பாவ கர்மங்கள் அழியாது. மூணாவது, முன்னேற்றம் அடைய முடியாது. நாலாவது, கீழான பதவிதான் கிடைக்கும். அஞ்சாவது, தந்தையின் அருகில் வர முடியாது. ஆறாவது, ஆத்மா டயர்டாகிவிடும், ஆத்மா களைத்து போய்விடுகிறது. ஏழாவது, தந்தையை மறந்து விடுகிறது. தந்தை என்ன பண்ணிவிடுவீங்க இல்லையா? ஆத்மா களைப்படைஞ்சிடும், பாபாவை மறந்துடுவீங்க, அப்படி உட்காந்துருவீங்க. அஞ்சாவது கேள்வி பாபா என்ன கேட்குறாருன்னா, காமதேனு எப்படி ஆகுவது? இது எல்லாரும் சொல்லிடுவீங்க. ஸ்லோகன், பாபா சொல்றார், ஆசை என்றால் என்னவென்று தெரியாத நிலையின் மூலம் அனைவரின் ஆசைகளை நிறைவேற்றுவதுதான் காமதேனு ஆவதாகும். fill in the blanks. குழந்தைகளுக்கு டேஷ் இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு பயம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, யார் எவ்வளவு டேஷ் செய்கிறார்களோ அவர்கள் டேஷில் இருந்து பார்க்கிறார்கள். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் சாட்சியாக இருந்து பார்க்கிறார்கள். மூன்றாவது, தூக்கத்தில் எந்த டேஷும் ஆகாது. தூக்கத்தில் எந்த விக்கர்மமும் அல்லது பாவகர்மமும் விநாசம் ஆகாது. அதுக்காக நல்லா தூங்கிட்டே இருக்கலான்னு இருக்காதீங்க இல்லையா? மற்றபடி தூய்மையாக முடியாது. அது தூக்கத்தில் எந்த ஒரு விக்கர்மமும் விநாசம் ஆகாது. நாலாவது, எவ்வளவு நினைக்கிறீர்களோ அவ்வளவு எனக்கு டேஷ் செய்கிறீர்கள்.
எவ்வளவு நினைக்கிறீர்களோ அவ்வளவு எனக்கு தூய்மையின் உதவி செய்கிறீர்கள். பாபாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா பாபாவை நினைவு செய்யணும். இதுதான் நம்ம பாபாவுக்கு செய்ய வேண்டிய தூய்மையின் உதவி. பாபா எவர் பியூர், அவரை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க. 5வது, குழந்தைகள் டேஷ் அடைந்தால் உடனடியாக டேஷ் ஆகிவிடும். குழந்தைகள் வெற்றி அடைந்தால் உடனடியாக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிவிடும். குழந்தைகள் வெற்றி அடைந்தால் உடனே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிவிடும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.